சிக்கம் கட்டுவேன். என்னை பார்த்து எதுக்குதான் சிரிக்கான்னு தெரிய மாட்டேங்குது. யார பத்தி சொல்றீங்க? என் எதிராப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கானே அவனைத்தான் சொல்றேன். கொஞ்சம் கூட சூடு சோறனா இல்லாம என் எதிராப்புல வந்து பாட்டி பாட்டின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னைக்குதான் பாட்டி கண்ணுக்கு தெரிஞ்ச போல. இத்தனை நாளா கண்ணுக்கு தெரியல போல இவனுக்கு. அப்படித்தானே? ரோஷன், ஏன் ரோஷன் இந்த மாதிரிலாம் பண்ற? அப்படி பண்ணக்கூடாது, சரியா? நான் என்ன பண்ண மாமா? ஒண்ணுமே பண்ணலையே. பாட்டி பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாங்கன்னு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரோஷன், மாமா அப்புறமா அடிச்சிருவேன். அடிச்சுவீங்களா? எப்ப அடிக்கீங்க என்ன நீங்க? அப்போ பாட்டி கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும்ல நீ. அது வந்து பாட்டி கிட்ட ஒழுங்கா நடந்துக்க சொல்லிட்டேன். ஆனோ நீ எதுக்கு சிரிக்கிற? நீ சிரிக்கிறத பார்த்தா பாட்டி கிட்ட நான் தான் பேசாம பாட்டிய வந்து பார்க்காம கூட இருந்துட்டேன் அப்படின்னு சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, பாட்டி அப்படிலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. என்ன பாட்டி, என் செல்ல பாட்டி, அப்படிதானே? ஏலே ஏலே ஏலே, நீ எப்படி எந்த மாதிரி ஆளு எல்லாமே எனக்கு தெரியுமில. உன் தாத்தனோட குணம் பாதியாச்சும் உன்கிட்ட இல்லாமையா இருக்கும். உருவத்துல தான் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்க. குணத்திலேயே இருக்கும்னு நினைச்சு பாக்கல. ஆனா உன் தாத்தனுக்கு மிஞ்சிருவல நீ. என்ன பாட்டியாச்சு? என்ன நடந்துச்சு? ஏன் பாட்டி இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அப்ப ரோஷன் மேல கோவம் இல்லையா? அனு சும்மா இரு, பாட்டி கோவத்துல இருக்காங்க, நீ வேற சிரிச்சுக்கிட்டு இருக்க. சரி. இங்க பாருங்கள, காது பிடிச்சு தீரிக்கி விடுவேன். ஆமா, என்ன பாட்டியாச்சு? என்னன்னு உனக்கு தெரியாதோ? இங்க இருந்து போய் உனக்கு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு நாளாச்சும் வந்தியா? என்னைக்கோ ஒரு நாள் அனுபவம் அம்மாக்காரி தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சண்டை போட்டான். அன்னையோட போனவன் தான். அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் தெச பக்கம் வந்து எட்டி பாக்கல. யாம்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல மனுஷங்களா தெரியலையோ உன் கண்ணுக்கு? இல்ல வேற எதுவுமா தெரியுதா? சொல்லுல. உன் அம்மாக்காரி கூட சண்டை, சரி இருந்துட்டு போட்டோம். பாட்டி பாட்டின்னு பின்னாடி முந்தானிய பிடிச்சிட்டு சுத்த தானே செய்வ. இப்ப நம்மள தெரியுது பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வேறதான் சொல்லி. ஆமா பாட்டி, அப்படிதான். இந்த அனுதான் பாட்டி எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ பாட்டி, நான் எதுவும் சொல்லல. அவரு சும்மா பிரியாராரு. அங்க பாருங்க சிரிக்கிறாரு. நான் இங்க சிரிச்சா? நான் சிரிக்கல பாட்டி. இங்க பாரு பாட்டி, அப்ப உன்னை நல்லா ஏமாத்துறா. ஆமால, ஆமா தெரியுது யார் ஏமாத்துறான்னு சொல்லி நல்லா தெரியுதுல. சரில, அவ இன்னைக்கு வந்தவன். சரி, அவ கிடக்கட்டும். அவ போக வேண்டாம்னு சொன்னா நீயும் போகாம இருந்துருவ போல, அப்படிதானே? பாட்டி அவ சண்டை போடுறா பாட்டி என்கிட்ட, போக கூடாதுன்னு. ஷாகு, நான் இப்ப உங்ககிட்ட சண்டை போட்டேன்? நீ சண்டையே போடல. சண்டை போட்டிருக்கேன். அனுமா, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன பார்த்தா சிரிக்கிற? பாட்டி பாட்டி, நான் வேற விஷயத்துக்கு சண்டை போட்டிருக்கேன். இந்த விஷயத்துக்கு சண்டை போடல. ப்ராமிஸா. ஏலே என்ன பாட்டி கொஞ்சம் வேலை பாட்டி, அதான் வர முடியல. இல்லைன்னா உன்னை விட என்ன எனக்கு முக்கியமான வேலை சொல்லு. ரொம்ப அர்ஜென்டான வேலை, அதனாலதான் வர முடியாத சுச்சுவேஷன். இல்ல நான் இங்க வராம இருப்பேன். நான் சொல்லு. நீ இருப்பல, நீ இருப்ப. உனக்கு என்ன, நீ இருப்ப. இங்க வந்து பாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திரி என்னங்களை நல்லா. ஏன் பாட்டி இப்படி பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. உன்னை வந்து பார்க்க கூடாதுன்னா இல்ல. லைனா ஒரு பிரச்சனையே வந்துட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு பாட்டி. என்னால மேனேஜ் பண்ண முடியல. அதுவும் இல்லாம இவ வர தனியா இருக்கான்னு சொல்லி கொஞ்ச நாள் லீவ் போட்டு இவ கூட இருந்தது. பாதி வர ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது இல்ல, மேரேஜ் விஷயமா போறான். சோ நிறைய இருக்கு பாட்டி, அதனாலதான் வர முடியல. இல்லன்னா உன்னை விட்டுட்டு, அதுவும் என் செல்ல பாட்டிய விட்டுட்டு பார்க்காம இருக்க முடியுமா என்ன? நல்ல ஏமாத்தும்ல, நல்ல ஏமாத்து. ஐயோ பாட்டி, நான் எங்க ஏமாத்தினேன்? ஆமா ஆமா. ரெண்டாவது குழந்தை உண்டாயிருக்கதா கேள்விப்பட்டேன். ஒரு வார்த்தை சொல்லல. ஆஸ்பத்திரியில வச்சு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அங்கன வச்சும் எதுவும் சரியா சொல்லல. இங்கன வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, புருஷன் மண்டாட்டி அமைதியா தான் இருக்கீங்க. நானும் சரி சொல்லுவீங்க சொல்லுவீங்கன்னு பாக்குறேன், வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. அது வந்து பாட்டி, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணேன். ஸ்வீட் பாக்ஸோட வர, பேத்தி வர போறான்னு குட் நியூஸோட. என்னன்னு பொண்ணு தானே? அப்போ முன்னாடியே தெரிஞ்சிட்டு உனக்கு, அப்படித்தானே? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்திருக்கா பாட்டி. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு 10 days வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. போனாதான் தெரியும் ஸ்கேனுக்கு. நாங்களும் அதை பத்தி எதுவுமே ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் பேபி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இருக்கும். என்ன பாட்டி? சரி சரி, அதையும் இதையும் பேசி நீ ஏமாத்து செய்யறலா நீ? ஆமா பாட்டி, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் தீபாவளிக்கு? எனக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, போ. அப்படி சொல்லக்கூடாது, ஏதாச்சும் எடுத்துட்டு வருவேன். ஏல, நான் வேற சேலை உடுத்தி நீ பாத்திருக்கியா? அதுதான் கேக்குறேன். இந்த வாட்டி நீ வேற சேலை உடுத்துற, அதை நான் பாக்குறேன். சாரி வேண்டாம் பாட்டி, நீ வேணா சுடிதார் போட்டுக்கிறியா? எது?
ஆமா பாட்டி சுடிதார் போட்டுக்கோங்க. ஆமா பாட்டி நீங்க சுடிதார் போடுங்க. ஆமால சுடிதார் போட்டுக்கிட்டு திங்கி திங்கின்னு குதிக்க இரு. ஆமா, ஏன் பாட்டி இவன் மண்டையில மட்டும் முடிய வளர மாட்டேங்குது? ஏலே ஒரு பிள்ளைங்களுக்கு லேட்டா நம்மள முளைக்கும். அதுக்கு நீ இவ்வளவு லேட்டாவா? ஏலே அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, சளி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி, அதனால சிம்பிளா வச்சு கோவிலோட குலதெய்வ கோவில வச்சு மொட்டை எடுத்துட்டோம். அப்ப கூட உன் மடியில கூட உட்கார வச்சு காது கூட குத்தாம தானே இருந்துச்சு. அததான் கேக்குறேன், இவனுக்கு எப்ப முடி வளர்ந்து எப்ப காது குத்தி கம்மல் போட்டு? அவனுக்கு ஏமல முடி, அவனை பொண்ணா கைக்கு தானே அவன் பாட்டுன்னு கிடப்பான். உனக்கு என்ன பிரச்சனை? சரி சரி, நீதான் மொட்டை மண்டையோட சுத்திக்கிட்டு இருக்க, அவனையும் மொட்டை மண்டையோட வச்சுக்கிட்டு இருக்கணும்னு பிளான் பண்ணிட்ட. வரும்ல, யாமல அவசரப்படுறா இரு. அம்மா ரேஷ்மால எங்க? ரேஸ்மா உன்னை கூட்டிட்டு வரதான் வெளியே வந்தா. நான் தான் உன்னை கேட்கணும் ரேஸ்மா எங்கன்னு. உன் அம்மா கறி நீ வந்திருக்கேன்னு சொல்லி காப்பி போட்டுக்காண்டி போயிருக்கா. காப்பி எடுத்துட்டு வருவா. ஆமா, காப்பி குடிச்சிட்டு எல்லாருமே மொத்தமா கிளம்பி போவோம், சரியா? வயசான காலத்துல நான் வரலன்னு சொல்றேன், என்னையும் வம்படியா பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனோம் நிக்கா. வா பாட்டி, ஜாலியா இருக்கும். இவளுங்க எடுக்கிற கூத்துக்கு கடையில எடுத்துமிட்டு விடணும்னு நினைக்கிறேன். ஒருத்திய கூத்துட்டு போனாலே நல்லதா கூத்து அடிப்பாளுங்க. இதுல 3-4 பேரை கூட்டிட்டு போனோம்னு நினைக்கீங்க. என்னென்ன வக்க போரு பண்றாளுங்களோ அங்க போனாதான் தெரியும். இன்னைக்கு வருமா நாளைக்கு வருவோமா இல்ல தீபாவளி முடிஞ்சு வர போறோமானே தெரியல. சரி பரவாயில்ல, வா பாத்துக்கலாம். அதான் நீ இருக்கல, அதெல்லாம் நீ கடகடன்னு எடுத்துருவேன். யாரு நான் எடுக்கிறதே இவளுங்க உடுத்துவாளுங்கன்னு நீ நினைக்கிற? ஏன் கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா என் பியாரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. ரகு இந்தாயா காஃபி எடுத்துக்கோ. அனுவுக்கு காஃபி? மருமவள உன்கிட்டதான் கேட்கேன், அவளுக்கு காஃபி போடலத்த. மருமவள. சில பாட்டி நான் காஃபி குடிக்கிறது இல்ல, எனக்கு காஃபி வேண்டாம் பாட்டி, பரவாயில்ல இருக்கட்டும். சின்னதான் கோவம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இவ்வளவு கோவத்தை காட்டக்கூடாது மருமவள. ஷார் மேல எனக்கு கோவம் எல்லாம் இல்ல. ரகு இந்த காஃபி எடுத்துக்கோயா. மருமவள. பாட்டி விடுங்க. ரகு அது இல்லையா? விடுங்க பாட்டி, அனுவும் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க வரல. நான் கூப்பிட்டுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்தான். இங்க இது நடக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்காண்டி வருத்தப்பட போறதும் இல்ல, வருத்தப்படுற தேவையும் இல்ல. வரணும், உனக்கு ஏதாச்சும் வருத்தமா இருக்கா? சில ரகு நானும் வருத்தப்படல. திமுரு உடம்பு ஃபுல்லா திமுரு. நேத்து ராத்திரில இருந்து காலையில வரைக்கும் ரேஸ்மாவை நானும் படாத பாடுபட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கோம், கொஞ்சம் கூட காதுல வாங்கல. பத்தியா தான் திமுருக்கு ஏத்த மாதிரி தான் திரிவன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறத. இவளெல்லாம் என்னத்தை சொல்லுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. திருந்தாது இதெல்லாம், சுட்டு போட்டாலும் திருந்தவே திருந்தாது. எத்தனை வாட்டி இதுக்கெல்லாம் புத்திமதி சொன்னாலும் திருந்தவே திருந்தாது. பொத்திக்கிட்டு தான் வருது எல்லாம். ஐயோ பாட்டி, நான் காஃபி குடிக்கிறதும் விட்டுட்டேன் ஆல்ரெடி. பிரெக்னெண்டா இருக்கும்போது காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் நான் குடிக்கல. அது குடிக்கவும் கூடாது, பால் தான் குடிப்பேன். நானே எங்க எடுத்துட்டு வந்துட்டா வேண்டாம்னு சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நான் இன்கேஸ் சொல்ல போனா வேண்டிக்கிட்டு இருந்தேன் காஃபி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் சொன்னா கோவப்படுவாங்கல்ல, அதனாலதான். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க பாட்டி, விடுங்க. இல்லம்மா உனக்கு தெரியாது, அவளுக்கு திமுரு அதிகமாயிட்டு, வேற எதுவும் இல்ல. விடுங்க பாட்டி, இதென்ன இன்னைக்கு நேத்தான் நடக்குது, எப்பவுமே நடந்துட்டு தானே இருக்கு, எங்களுக்கே பழகிட்டு. அதுக்கு இல்லையா ரகு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? சில இங்க நடக்கிறதுலாம் எனக்கு தெரியாம இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வீட்டுல நான் இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எல்லாமே எனக்கும் தெரியும். ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற. ஈவினிங் ஆஃப் ஸ்பேஸ் போயிட்டு வந்ததுல இருந்து ரூம்லயே தான் அடைஞ்சிருக்க. கூப்பிட்டாலும் வெளியே வர மாட்டேங்கிறியா? அம்மாவும் பாட்டியும் எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறியா? நானா வந்து ஒரு ரூம்ல பார்க்கும்போது தூங்கிட்டா மாதிரி நடிக்க மட்டும் செய்யற, அப்படிதானே? உன்கிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நீ தூங்கிட்டியா தூங்கலையான்னு கூட என்னால தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அது வந்து இங்க பாரு சாரு, கேட்ட கேள்விக்கு பதில். நேத்து ஏன் அவன் இங்க வந்தான்? அது வந்துட்டா, அது நான் வர சொல்லல. அது நீ வர சொல்லலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன காரணத்துக்காண்டி அவன் இங்க வந்தான்? அதுவும் நைட்டு ஃபுல்லா இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கான். அவன் நைட்டு போகும்போது நான் பார்க்கதான் செஞ்சேன். அந்த நேரமே அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்க முடியும். சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், பட் ஆனா நேரம் கிடைக்கல. வீட்டுக்கு அதுக்கப்புறம் அத்தை மாமா இப்ப ராகு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ உன்கிட்ட என்னால பேச முடியல. நானும் கேட்க வேண்டாம்னு பொறுமையா தான் இருக்கேன். என் பொறுமைக்கும் ஒரு அளவு தான். நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்களாக்கா? நாங்க நாங்க ஒரே ரூம்ல இருந்திருக்கலாம், ஆனா அது வந்து நீங்க ஒரே ரூம்ல இருந்தீங்க, தப்பு நடந்திருக்கு தப்பு நடக்கலன்னுலாம் நான் பேசல. நேத்து வீட்டுக்குள்ள நடுராத்திரி ஒரு பையன் ஏறி குதிச்சு யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்குள்ள வந்து இருந்தது தப்பு இல்லையா? சொல்லு. இதே விஷயத்த நான் கேட்கறதுக்கும் ரகு கேட்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் உன்கிட்ட பொறுமையா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், அவன்லாம் பேசவே மாட்டான். எடுத்த உடனே எந்த மாதிரி கேட்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அந்த நேரத்துக்கு யாராச்சும் பார்த்து ரகுக்கு சொல்லியிருந்தா என்ன இருக்கிறது? சொல்லு. சொல்லு சாரு. சரி அதெல்லாம் விடு. ஏன் அவன் நேத்து இங்க வந்தான்?
அது வந்துக்கா, வந்து சின்ன அது வந்து வந்துதான் சொல்லு. இல்லக்கா, அது வந்து அது உன்கிட்ட பேச வந்தானா? ம், ஆமா. தினமும் ஆபீஸ் போதானே செய்யற. ஒரு நாள் ஆபீஸ் போகாம வீட்ல இருக்க சொன்னாலும் இருக்கிறது இல்ல. நான் ஆபீஸ்க்கு போய் தான் அவன்னு வலுக்கட்டாயமா போக தான் செய்யறான்னு அம்மாவும் சொல்லதான் செஞ்சாங்க. இப்ப என்ன உனக்கு? ஆ உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்போ தினமும் ஆபீஸ்க்கு போறேன்னா தினமும் பாத்துக்க தான் செய்வீங்க, பேசிக்க தான் செய்வீங்க. அங்க பேசுறதுதான் வீட்டுல வந்து அதுவும் நடுராத்திரி எகிர் குதிச்சு வந்து பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லு. சில்ல அவங்க கிட்ட பேசுறதே இல்லையா? வாயை திறந்து பதில் சொல்லு. எனக்கு தெரியும். அக்கா, உங்களுக்கு ம் தெரியும். நீ அவனை அவாய்ட் பண்றது, பேசாம அவன்கிட்ட இருந்து விலகி விலகி வர்றது, எல்லா விஷயமும் தெரியும். ஆஃபீஸ்க்கு போற பாக்குற, எல்லாமே ஓகே தான். ஆனா பேசவே மாட்டேங்கிறியா, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப், பிளாக் பண்றியா? என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? ம் சில மேரேஜ் பண்ண வேண்டான்ற ஐடியால இருக்கியா? எனக்கு புரிய மாட்டேங்குது சாரு. நீ என்ன மனநிலையில இருக்க முதல்ல? எனக்கு அதை முதல்ல சொல்லு சாரு. அக்கா, இதெல்லாம் உங்களுக்கு அவன் தான் சொன்னான், வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன்னை பார்த்து பேசிட்டு தான் போவேன்னு சொல்லி. சரி ஓகே, என் கண்ணில் பட்டான். ஷகுவும் அப்பந்தான் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். அதுவும் வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு ஆறு நடிச்சுக்கிட்டு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு பேரும் பண்ற வேலையெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்ற வேலை மாதிரியே தெரியல. என்னால் ஏத்துக்கவே முடியலக்கா. சென்னை ஏத்துக்க முடியல? ஆ இல்ல, நான் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோன்னு தெரியும். அந்த மாதிரி நேரத்துல அவன் எப்படிக்கா என்ன தனியா விடணும்னு நினைக்கிறான்? இங்க பாரு சாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணீங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அதை சரி பண்ணணும். அதுதான்க்கா, அதுதானே நானும் சொன்னேன் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அவன் தானே நான் அவாய்ட் பண்ணான். ஆனா இப்ப நீ தானே அவனை அவாய்ட் பண்ற. அதுக்கு காரணம் என்ன? அது அது வந்து இங்க பாரு சாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசங்க மோஸ்ட்லி பொண்ணுங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் நிறைய இருக்கு. ஆனா இங்க லவ்னு சொல்லிட்டு நிறைய பேரு வெறும் நீ சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அதை பாதியிலே முடிச்சுட்டு போற பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிவா அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் உன்னை விட்டுட்டு போவாங்க, நீ தான் வேணும்னு பிடிவாதமா வாசல்ல நின்றுகிட்டு இருக்கான். சின்ன அளவுக்கு யாரும் இறங்கி வர மாட்டாங்க. அதான் எல்லாமே முடிஞ்சுட்டே, எப்படியா இருந்தாலும் நமக்கு தானே, நம்மளை தேடி வருவான்ட்டு அவன் நினைச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனா அப்படி போகலல்ல, உன்னை தானே தேடி தேடி வரான். அவனை ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துற? அப்ப அவன் பண்ணது கரெக்டாக்கா? அந்த நேரத்துல இங்க பாரு சாரு, நம்ம ஒன்றும் குழந்தைங்க இல்லை. சின்ன விஷயத்துக்காண்டிலாம் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு நம்ம ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டோம். நம்மளுக்கு அறிவு இருக்கு, வேலைக்கு போறோம், 4 பேரை பார்க்குறோம், எல்லாமே பண்ண தானே செய்யணும். சின்ன விஷயத்துல ஏதோ ஒரு சின்னதனமா அம்மா நம்மளை அடிச்சிருக்கலாம். அதுக்காண்டி அவங்க பாசம் பொய்யினாயிருமா என்ன? சொல்லு. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், அடிச்சிருப்பாங்க. ஆனாலும் நம்ம மறுபடியும் அம்மா கிட்ட தானே போறோம். அது உண்மையான அன்புன்றதுனால தானே. இதுவும் அப்படிதான். அந்த விஷயத்துல ஏதோ கோவப்பட்டு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவனுக்கு என்ன தோணுச்சோ. பட் ஆனா இப்ப நீ தானே வேணும்னு வந்து பின்னாடி நிக்கிறான். அப்ப நீ தான் யோசிக்கணும், அவன் வேணுமா வேண்டாமான்னு சொல்லி. அவன் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிட்டு வா, நீ வேணும் வேண்டான்றத. அதை விட்டுட்டு இப்படி ஒருத்தவங்கள அலைய வைக்கிறது தப்பு. அதுவும் தான் பின்னாடி திரியிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி வேணும்னே கஷ்டப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு சாரு. இப்ப நான் என்னக்கா பண்ணணும்? என்கிட்ட கேட்டா எல்லாம் பண்ணீங்க. அக்கா, நீதான் முடிவெடுக்கணும் சாரு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத. நீதான் முடிவெடுக்கணும், நீதான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அவன் கிட்ட போய் பேசு. வெளியதான் நின்றுட்டு இருக்கான். நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். போயிட்டு 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவெடுங்க. அதை விட்டுட்டு நீ வேண்டாம் நான் வேண்டான்னு மாறி மாறி கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா. இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். 2 பேரும் தெளிவா பேசி முடிவெடுங்க. தப்போ கரெக்டோ, நீங்க தான் உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். நான் சொல்றதுக்கு இதுல எதுவுமே இல்லை சாரு. அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். இனிமே வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்காத. நீ கல்யாணம் ஆயிட்டு வீட்டுக்குள்ள வந்தன்னா அப்போ மரியாதையும் மதிப்போ நிறைய இருக்கும். இப்ப வந்தா அது நல்லா இருக்காதுன்னு தெளிவா அவன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உனக்கும் நான் அதே தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை வெளியவே வச்சு முடிவு எடுத்துட்டு வந்துருங்க. புரிஞ்சுச்சா? போய் பேசு. சின்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஷகு அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்கண்ணா. அவங்க எல்லாம் மேலதான் இருக்காங்க, மேல பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் பேசிட்டு வா. அது வரைக்கும் யாரும் உன்னை தேட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. சீக்கிரம் வா.
பாட்டி இங்க பாருங்க பாட்டி, இதுதான் நடக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆமா பாட்டி, அதனாலதான் சொல்றேன், விட்டுருங்க. ஏன் சும்மா சும்மா அதையே போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, ரேஷ்மா இங்க ரொம்ப நேரமாச்சு, ஆளையே காங்கல அவள. ஏலே எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமா நல்லா வந்துட்டான். அப்பமா வச்சு நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க போனா என்ன பண்றான்னு ஒண்ணும் தெரியல. உன் பின்னாடி தான் வந்தா, வாழை பிடிச்சுக்கிட்டு எங்க திரியறான்னு தெரியல. ரோஷன், ஏன் தங்கம் நீங்க அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டீங்க? ஏன்னா நீங்க சாக்கி பிச்சு வாங்கி வரல, அதான் நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட. மாமா கிட்ட